சினிமால நடிக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள் இதுக்கப்புறம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வெப் சீரிஸ்லலாம் நடிக்க கூடாதாமா. ஸோ இந்த மாரி பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இப்போ தமிழ் சினிமா புரொடியூசர் கவுன்சில் வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தமிழ் சினிமா புரொடியூசர் கவுன்சில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் புது மேனேஜ்மென்ட் வந்து மாத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில 2026ல இருந்து 2029 வரைக்குமான ஒரு புது மேனேஜ்மென்ட் வந்து செலக்ட் பண்றதுக்கான ஒரு எலெக்ஷன் பிப்ரவரி 22ஆம் தேதி நடந்து முடிஞ்சது. ஸோ அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நலம் காக்கும் அணி சார்பில் போட்டியிட்டு ஜிகேஎம் தமிழ்குமரன் அவர்கள் 788 ஓட் வாங்கி இதுவரைக்கும் தமிழ் சினிமா ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன்ல யாரும் வாங்காத அளவுக்கு அதிகப்படியான ஓட் வாங்கி வின் பண்ணி இப்போ ஜிகேஎம் தமிழ்குமரன் அவர்கள் வந்து பிரசிடென்டா இருக்கிறாரு. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் செட் பண்ண அந்த ஒரு புது மேனேஜ்மெண்ட் டீம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இப்போ தமிழ் சினிமால ப்ரொடியூஸ் பண்றதுல இருந்து ரிலீஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரி பண்ணணும், ஒரு சில சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக புது புது நடவடிக்கைகள்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்காக ஒரு மீட்டிங்கும் வந்து நடத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மீட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா தியேட்டர் உரிமையாளர் சங்கம், அப்புறம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் எக்ஸிபியூட்டர் கவுன்சில், ஸோ இவங்க எல்லாருமே வந்து சந்திச்சிருக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு கலந்தாய்வு வந்து நடந்திருக்குது. அதுல பாத்தீங்கன்னா பல தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் எக்ஸிபியூட்டர் சைட்ல இருந்தும் சரி, அப்புறம் தியேட்டர் உரிமையாளர் சங்கம் சைட்ல இருந்தும் சரி, ஓடிடி சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து வச்சிருக்காங்க. அதாவது படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடில ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு 4 வாரத்திலேயே வந்து ஓடிடில ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது 4 வாரத்திலேயே ஓடிடில ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா தியேட்டருக்கு வரக்கூடிய கூட்டம் கம்மியாயிருது. அதனால 8 வாரம் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து சரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. அண்ட் அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இப்ப தமிழ் சினிமா அப்படின்னு மட்டும் கிடையாது, மலையாளம், தெலுங்கு, கன்னடா அவங்க சைட்லயுமே வந்து 4 வாரத்துல இருந்து இப்ப 8 வாரமா மாத்துறதுக்கு அவங்களும் ஒரு மனதா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா தமிழ்லயும் வந்து அந்த மாதிரி 4 வாரத்துல இருந்து 8 வாரமா ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்ப நீங்க கேட்கலாம் ஏன் ஹிந்தியை மட்டும் இதுல ஆட் பண்ணல அப்படின்னு. ஏன்னா ஹிந்தி சினிமால பாத்தீங்க அப்படின்னா அதாவது நார்த் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 8 வாரம் கழிச்சு தான் படங்கள் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப சவுத் சைட்லயுமே வந்து 4 வாரத்துல இருந்து அது 8 வாரமா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தீர்மானம் இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஓடிடில வரக்கூடிய அந்த வெப் சீரிஸ்ல எல்லாம் வந்து நடிக்கிறாங்கல்ல, சினிமால நடிக்கிறவங்க ஓடிடிக்காக வெப் சீரிஸ்லயும் வந்து நடிகர்கள் நடிகைகள்லாம் வந்து நடிக்கிறாங்க. அதுவுமே இனிமே நடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ சினிமால நடிச்சுட்டு திரும்ப போய் வெப் சீரிஸ்ல நடிக்கும் போது அவங்களுக்கான மார்க்கெட் குறையுது. ஸோ அதனால வந்து இனிமே அவங்க வெப் சீரிஸ்ல எல்லாம் நடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. ஸோ அதுவுமே வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அண்ட் அதே மாதிரி ஆக்ட்ரஸுக்கெல்லாம் வந்து சம்பளம் போக ரெவென்யூ ஷேரிங்கா இல்ல சம்பளம் இல்லாம ரெவென்யூ ஷேரிங் மட்டுமா அப்படிங்கறது வந்து தெரியல. இதை பத்தி டீடைலா அடுத்த ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒன்ஸ் படத்துல நடிக்கிறதுக்கு நடிகர்கள் நடிகைகள் ஆகட்டும், மற்ற டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், டைரக்டரா இருந்தாலும் சரி, ஒன்ஸ் அட்வான்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த படத்துக்கு வந்து நீங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே அந்த ஒரு கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வர போறாங்களாமா. இது எல்லாத்தையுமே டீடைலா அடுத்த ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்றோம். அதுக்கு முன்னாடி இது எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு புதுசா நாங்க வந்து ஒரு கமிட்டி கிரியேட் பண்ண போறோம். அந்த கமிட்டி எல்லாம் செட் பண்ணிட்டு ஒரு சில அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் டீடைலா நாங்க பிளான் பண்ணிட்டு இன்னொரு பிரஸ் மீட் வச்சு நாங்க உங்களுக்கு சொல்றோம். ஆனா ரொம்ப முக்கியமா வந்து அந்த ஒரு கமிட்டி செட் பண்ணி எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் அந்த கமிட்டி சொல்றதை கண்டிப்பா வந்து நடிகர் சங்கமாகட்டும் எல்லாருமே வந்து அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் அந்த கமிட்டி செட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க, இதுக்கு நடிகர் சங்கம் மற்றவங்க எல்லாம் வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க இப்போ ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னென்ன மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.